ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று நவம்பர் 26ஆம் தேதி, நாளை நவம்பர் 27ஆம் தேதி தங்கத்தோடைய விலை நிலவரம் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று மத்தியானம் ஒரு 3 மணிக்கிட்ட வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் அப்போ 3 மணிக்கு என்ன நிலவரம் இருக்குது, தங்கத்தோடைய விலை ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறத பற்றி நான் போட்டிருந்தேங்க. ஸோ அதில் இறங்கும் முகமாக தான் தங்கத்தோடைய விலை இருந்தது. அதனால் அதை பார்த்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். மறுபடியும் இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு என்ன ஏற்றம் இறக்கம் இருந்ததுன்னா உங்களுக்கு நான் மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி நவம்பர் 26ஆம் தேதி ரேட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதே போல் தான் நான் 80 ரூபாயிலிருந்து 120 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. குறைந்தது 80 ரூபா. ஏன்னா காலையில் ஒரு 6 மணி 5 மணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை இறங்கும் முகமாக தான் இருந்தது. அதனால் 120 ரூபா வரைக்கும் குறையுன்னு சொன்னேன். நான் சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா 120 ரூபா வரைக்குமே குறைஞ்சிருந்தது. ஸோ இப்போ கரண்ட்டாக என்ன நிலவரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேங்க. முன்னதாக பார்த்தீங்கன்னா யூஎஸ் ரிசல்ட் வந்தோடனே அந்த வீக்லேயே 2500 வரைக்கும் போன வாரத்துக்கு முந்தின வாரம் குறைஞ்சிருந்ததுங்க. ஓவராலாக தீபாவளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் வரைக்குமே ஒரு சவரனுக்கு குறைஞ்சிருந்தது. இன்னுமே விலை இறங்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். 6935 ரூபா வரைக்கும் மினிமமாக லோயஸ்ட் ப்ரைஸ் போச்சு. 6800 ரூபா வரைக்கும் போகும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிச்சது. எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர் பதற்றத்தின் காரணமாக முதலீட்டாளர்கள் மீண்டும் தங்கத்தில் முதலீடு செய்ததன் காரணமாக பார்த்தீங்கன்னா மீண்டும் அதிகரிக்க தொடங்கியது. அதிகரிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இல்லாத அளவுக்கு டக்குன்னு ஒரு 5 நாளில் அந்த அளவுக்கு அதிகரிச்சதே இல்லை. வரலாறு காணாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு 6935 ரூபாயிலிருந்து 7300 ரூபாய்க்கு கிராம் ரேட் இருந்ததுங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாளில் 1700 ரூபா மீண்டும் சரிஞ்சிருக்கு. இப்போ அதிகமான அளவுக்கு ஏறவும் செய்து அதிகமான அளவுக்கு இறங்கவும் செய்யுது. இது ஒரு நிலையே இல்லாத அளவுக்கு இப்போ தங்கத்தோடைய கோல்டு ரேட் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் எதனால் இந்த தங்கத்தோடைய இறக்கம் இன்றும் நேற்றும் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஹிஸ்புல்லா நாட்டுக்கிடையே போர் இப்போது சுமூகமாக போகிற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தங்கத்தோடைய விலை இறக்கம் இப்போ காணப்படுது. இதுவும் ஒரு காரணமாக தான் சொல்கிறாங்க. இது மட்டும் காரணம் கிடையாது, இதுவும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் முதலீட்டாளர்கள்லாம் பொருளாதாரத்தில் முதலீடு செய்கிறதுனால மீண்டும் தங்கத்தோடைய விலை குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஜனவரி 20ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு பிறகு எவ்வளோ தூரம் உங்களுக்கு அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறது ஒரு நிலையான தங்கத்தோடைய நிலையான தன்மை அதுக்கப்புறம் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் பொருளாதார நிபுணர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேட் இதுதான் இருக்கும் இவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியல. இப்போவுமே பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய்க்கு கீழே இப்போ 7080 ரூபாய் இன்றைக்கி விற்பனை செய்யக்கூடிய ரேட் 7080 ரூபாய். இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7000 கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னுமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் மதியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையும் முகமாக தான் இருந்தது. நான் நினச்சபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி அதாவது நாளைக்கு ஒரு 50 ரூபாய் கிராமுக்கு குறையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனால் மீண்டும் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறது நைட் 9:30 மணி. இந்த 9:30 மணி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் என்ன நிலவரத்தில் இருந்தோ அதே சேமே தான் இருக்குது. ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. இதே நிலைமை நீடிச்சதுன்னா நாளைக்கு உங்களுக்கு கோல்டு ரேட் இந்த நிலவில் இருக்கலாம். அதாவது 7080 ரூபாயில் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் குறையவும் செய்யலாம், அதிகரிக்கவும் செய்யலாம். ஆனால் ரொம்ப எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே தான் இருக்குதுங்க. ஸோ காலையில் கண்டிப்பாக தெரிய வரும் என்ன ஏற்றத்தில் இருக்கா இறக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 5 மணிலேருந்து நான் பார்ப்பேங்க. பார்த்துட்டு என்னங்கிறத உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஒரு 8 மணிக்கிட்ட உங்களுக்கு வீடியோ போட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னவாறு அதாவது அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நியரஸ்ட்டாக வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைப்படி பார்த்தீங்கன்னா காலையில் என்ன நிலவரம் இருந்ததோ அதே தான் இருக்குது. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு ஏற்றம் இறக்கம் எதுவுமே பெரிய அளவுக்கு இருக்காதுங்க. ஸோ இன்றைக்கி 7080 ரூபாயில் தான் கிராம் ரேட் போயிட்டுருக்கு. அந்த ரேட்டே மெயின்டைன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவுக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே ரேட்டில் தான் போயிட்டுருக்குங்க. அப் டவுன் அதிலே தான் இருக்குது. ஏதாவது மாற்றம் இருந்தால் கண்டிப்பாக காலையில் தெரியப்படுத்துவேன். அப்படியே இல்லை இதே விலை நிலவரத்தில் இருக்கிறதுனால கூட கண்டிப்பாக நான் நாளைக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு நம்ம சேனலில் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேங்க. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இப்போ வரைக்கும் என்ன இருக்குது, ட்ரேட் ஆகிட்டுருக்கு, என்ன மார்க்கெட் நிலவரம் தங்கத்தோடைய விலை ஏற்றத்தில் இருக்கா இறக்கத்தில் இருக்கா எப்படி இருக்குதுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரண்ட்டாக இப்போ உங்களுக்கு என்ன ரேட்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள்
அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு நல்ல இதா இருக்கும். ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஸோ போர் பதட்டம் ரஷ்யா, உக்ரைன்னால தான் போன வாரம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தங்கத்தோடைய விலை வந்து அதிகரிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கு வந்து காரணம் வந்து இஸ்ரேல், ஹிஸ்புல்லா நாட்டுக்கிடையே வந்து போர் வந்து சுமூகமா போற மாரி சந்தர்ப்பம் அமைஞ்சதுனால அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ வந்து அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இன்னும் ரூ. 7,000க்கு கீழ போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்றாங்க. நாளைக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஏற்றம், இறக்கம் இல்லைனாலும் கூட மறுபடியும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ரூ. 7,000 கீழ போச்சுன்னா எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுவோம். அது மட்டும் இல்லாம வாங்குறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாவும் அமையுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காலையில என்ன நிலவரத்துல இருக்கு அப்படிங்கிறத ஒரு 8 மணிக்கு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேங்க. இது எல்லாமே ஒரு மீண்டும் சொல்லிக்கிறேங்க. இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு செய்தியா இப்ப என்ன இருக்குது அப்படிங்கிற நிலவரத்த பத்தி தான் நான் சொல்றேன். ஸோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து கலந்து ஆலோசிச்சுட்டு, பொருளாதார நிபுணர்கள்ட்டலாம் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுன்னா பண்ணுங்க. இது ஒரு செய்தியா மட்டும் தான் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகே வியூவர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன நிலவரம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம வீடியோவ நம்ம சேனல ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா தொடர்ச்சியா என்ன அப்டேட்ல இருக்கு தங்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நாளைக்கு காலையில 8 மணிக்கு என்ன நிலவரம் அப்படிங்கிறத நான் வீடியோ மறுபடியும் போடுறேன்.